ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மட்டன் பிரியாணி குக்கரில் கொஞ்சம் கூட குலையாமல் டேஸ்டியாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதில் மசாலா பொருள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 3 ஏலக்காய், ஒரு ஜாவித்ரி சேர்த்துக்கிறேன். 2 பிரியாணி இலை, ஒரு மராட்டி மொக்கு, 2-3 போல் லவங்கம் சேர்த்துக்கோங்க. இந்த ஜாவித்ரியும் மராட்டி மொக்கும் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஒரு துண்டு பட்டை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இந்த மராட்டி மொக்கு சேர்த்து பிரியாணி பண்ணும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதில் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட உப்பு தேவையான அளவுக்கு முன்கூட்டியே சேர்த்துக்கிறேன். சேர்த்து பண்ணும்போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இதில் காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு தக்காளி கொஞ்சம் மையாக வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இதில் கடைசியாக பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்சதோ இல்லை கடையில் வாங்கினதோ அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் மட்டன் சேர்த்துக்கலாம். நான் 200 கிராம் அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு ஈக்குவலாக 200 கிராம் அது மட்டன் சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ இன்றைக்கி ஒரு 350 கிராம் அளவுக்கு மட்டன் சேர்த்துக்கிறேன். நல்லா ரிச்சாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக ரிச்சாக இருக்கணும்னா நம்ம எடுக்கிற அரிசிக்கு ஈக்குவலாக நம்ம மட்டன் பீசஸ் சேர்த்துக்கணும். இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த கப்பில் தான் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். அதனால் ஃபஸ்ட்டு மட்டன் வேக வைக்கிறதுக்கு 1 கப் மட்டும் தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு சின்ன லெமனை பிழிஞ்சு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் விட்டுக்கிறேன். ஒவ்வொரு மட்டனும் ஒவ்வொரு மாதிரி வேகும். அந்த மட்டனை பொறுத்து நீங்கள் வேக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு மட்டனை வேக வச்சு எடுத்துகிட்டு தான் அரிசி போடணும். இப்போது மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் விட்டுக்கலாம். ஒரு 4 விசிலுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மட்டன் சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். நம்ம மட்டன் வேக வைக்கும்போது 1 கப் சேர்த்தோம். இப்போ இன்னொரு கப் சேர்க்க போகிறோம். டோட்டலாக பார்த்திங்கன்னா 2 கப். நம்ம 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. இப்போ இதில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சேன் பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கிறோம். ஒரு 15 நிமிஷமாவது ஊற வச்சா தான் அரிசி கொஞ்சம் கூட குலையாமல் நல்லா கிடைக்கும். எடுத்தோடனே நம்ம அரிசி போட்ட கையோடு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணக்கூடாது. கரெக்டாக அந்த தண்ணியோட அளவு ஒரு 80% குறையணும். அப்போ தான் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் உதிரி உதிரியாக கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். இப்போது இதெல்லாம் உப்பு கடைசியாக செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா பிரியாணி குக் ஆனதுக்கப்புறம் நம்மளால் சேர்க்க முடியாது. இப்போது 80% பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வற்றிடுச்சு. பாருங்கள், நல்லா 80% தண்ணி நல்லா வற்றிடுச்சு. இப்போ கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிறேன். கடைசியாக நம்ம சேர்க்கும் போது இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ மூடி போட்டுட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும் மீடியம் ஃப்ளேமில். நம்ம விசில் வருதோ வரலையோ கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்புறமாட்டி ஓப்பன் பண்ணணும். இப்போது 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், கொஞ்சம் கூட குலையாமல் அரிசியெல்லாம் பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக ரொம்ப பர்ஃபெக்டாக வெந்துருச்சு. இந்த மாதிரி மெத்தடில் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க கூட நல்லா பர்ஃபெக்டாக பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.